குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் கிரேஸ் மார்க் அப்டேட் நான் சொல்லிகிட்ருக்கேன்ப்பா. ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா சேனலை செக் பண்ணுங்கள், கிரேஸ் மார்க் அப்டேட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3301, கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 40319, சப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த சப்ஜெக்டில் ஒரு பிக் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த சப்ஜெக்டில் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 15th ஏ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் உண்டுப்பா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்களா, ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு பிக் ஆன்சர் வந்து ஏதோ மிஸ்டேக்காக கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு, அதுவும் அந்த கொஸ்டின் தப்பாக இருக்கிற பட்சத்தில் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் ஓரளவுக்கு எழுதி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது ஓகேங்களா. ஸ்டாஃப் கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் மிஸ்டேக்காக கேட்டு அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 13 மார்க் கொஸ்டின் அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு 1 or 2 பேஜ் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 to 12 மார்க்குள்ளே உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா ரீசனு. ஸோ ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா.